ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து நேத்து மதியத்துலேருந்து எடுத்த வீடியோங்க. நேத்து நைட்டே அப்லோட் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா முடியல. அதான் இன்னைக்கு காலையில அப்லோட் பண்றேன். இது மதியம் வந்து இன்னைக்கு இட்லி செய்றதுக்காக நேத்தே வந்து கம்பு இட்லி மாவுக்கு அரைக்கிறதுக்காக தான் ஊற போட்டேன். 1 கப்பு கம்பு, 1 கப்பு இட்லி ரைஸு, 1/4 கப்பு உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் போட்டு கழுவிட்டு ஊற வச்சிர வேண்டியதான். பழச மறக்கலையே பாவி மனம் நெஞ்சு துடிக்குது. அந்த பாட்டு கேட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த பழைய சோறையும் என்னால மறக்கவே முடியாதுங்க. வாரத்தில 1 நாள், அதாவது நான் சிக் ஆகாம, சளி எதுவுமே பிடிக்காம இருந்ததுன்னா, வாரத்தில 1 நாள் என்ன 2, 3 டைம் கூட இந்த பழைய சோறு சாப்பிட்டுருவேன். அதுவும் மீன் குழம்பு இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு, பழைய மீன் குழம்போட வச்சு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே சான்ஸே இல்லைங்க. ஈவினிங் போல பசங்க ஸ்கூலெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா, இந்த ஒரு பட்டம் இருந்தது. அதாவது சைக்கிளில கட்டி விளையாடுறோன்னு சொல்லிட்டு, அத விளையாண்டுட்டு இருந்தேனா, அது போய் நல்லா வீல்ல சிக்கிருச்சு. "அம்மா இத எடுத்தாங்கம்மா" அப்படின்னு சொன்னானா, "டேய் நான் அப்புறமா எடுத்து தரேன்டா" அப்படின்னு சொன்னேன். "இல்ல எனக்கு இப்பவே வேணும்னு சொல்லிட்டு, நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு பாருங்களேன், நான் எடுத்தே ஆவேன். நான் திரும்ப அத இதே மாதிரி ஓட்டியே ஆவேன்னு சொல்லிட்டு, அவனே கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ சிக்கி இருந்தது. ஆனா எடுத்துட்டான் பாருங்க. அப்புறமா ஈவினிங் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு, நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, பூசணிக்காய் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். பூசணிக்காவ நல்லா துருவிட்டு, கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா, நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வரும். இதை வந்து நம்ம வந்து எப்பவும் மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா பூசணிக்காய் இனிக்கும் இல்லையா? ஸோ சேம் மீன் குழம்பு அதே வச்சு நைட்டு டின்னரையும் முடிச்சாச்சுங்க.